டெல்லியில் நேற்று இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 28 அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு MP உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் JDU தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார், அக்கட்சியின் மூத்த தலைவர் மனோஜ் ஜா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நிதிஷ்குமார் இந்தி மொழியில் பேச தொடங்கினார். அப்போது TR பாலு, நிதிஷ்குமார் இந்தி மொழியில் பேசுவதை மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் என்றனர். இதையடுத்து மனோஜ் ஜா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் நிதிஷ்குமார் கடும் கோபத்துடன், இந்தி இந்தியாவின் தேசிய மொழி, ஆகையால் திமுக தலைவர்கள் இந்தி மொழியை கற்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு போன போதே அவர்களுடன் ஆங்கிலம் உள்ளிட்ட அனைத்தும் போய்விட்டது என ஆவேசப்பட்டிருக்கிறார். அத்துடன் தமது கட்சியின் மனோஜ் ஜா தமது இந்தி பேச்சை ஆங்கில மொழி பெயர்த்ததையும் உடனே நிறுத்துமாறு நிதிஷ்குமார் கோபத்துடன் கூறினாராம். இது இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதற்கு முந்தைய இந்தியா கூட்டணியின் 3 கூட்டங்களிலும் நிதிஷ்குமாரின் இந்தி மொழி பேச்சை மனோஜ் ஜா தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அதன் அடிப்படையில் தான் இந்த முறையும் TR பாலு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என கேட்டிருக்கிறார். ஆனால் இந்தியா கூட்டணி மீது ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கும் நிதிஷ்குமார் தமது கோபத்தை நேற்று திமுக தலைவர்கள் மீது வெளிப்படுத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.